அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் கொஞ்சம் நிதானமாக தனது அரசியல் நகர்வை நகர்த்தி இருக்கலாம் என்பதுதான் எனது கருத்து. என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறிய முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் இன்னும் நிதானமாக தனது அரசியல் நகர்வை நகர்த்தி இருக்கலாம் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். தெரிந்திருக்க வேண்டியதுதானே. அதனால இந்த கருத்து மோதலுக்கு இரண்டு தலைவர்களுக்குள்ள கருத்து மோதல். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா அதை வெளிப்படையா சொல்லலாம். ஆனா ஒரு தலைவரை அவர்கள் குற்றம் சொல்வது என்பது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் கொஞ்சம் நிதானமாக தனது அரசியல் நகர்வை நகர்த்தி இருக்கலாம் என்பதுதான் எனது கருத்து. சிஎம் அதாவது எனக்கு ஒன்னே ஒன்று புரியல. என்னன்னா அது இதுக்கு முன்னால அதிமுகவை விட்டு விலகி திமுக போனவராக கூட இருக்கலாம். அதிமுக பாஜக கூட சேர்ந்தது பிடிக்கலன்னு சொல்லிட்டு திமுகவை நோக்கி போவது எந்த விதத்துல அவர்கள் தலைவர்களுக்கு இவர்கள் செய்யும் ஒரு அஞ்சலியாக இருக்க முடியும்ன்றது எனக்கு புரியல. வாழ்நாள் முழுசும் எதிர்த்து அரசியல் செய்த கட்சிய போய் பார்த்து அந்த கட்சியில சேர வேற செய்யறாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சியில மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் கூட்டணியில தான் இருந்தாங்க. நேர் எதிர்கட்சியாக எங்களை அவர்கள் நடத்தியது இல்ல. ஆனா நேர் எதிர்கட்சியாக ஆரம்ப காலத்தில் இருந்து தீய சக்தி திமுக தனது வாழ்நாள் முழுவதும் எதிர்த்த ஒரு கட்சிக்கு பாஜக நட்பு வைத்துக் கொண்டோம், அதனால அங்க போய் சேர்றோம்னு சில பேர் சொல்றதும், அவர்களை சென்று பார்ப்பதும், நான் உடல் நலம் விசாரிப்பதற்கு பார்ப்பதற்கு ஒன்று சொல்லல, இது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை. ஆனா அதை வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு ஈர்ப்பு சக்தியாக இவர்களெல்லாம் ஈர்க்கப்படுவது உண்மையிலே எனக்கு என்ன அரசியல்னு புரியல. இது ஒரு துரோகத்தின் வெளிப்பாடா தான் நான் பாக்குறேன். என்னை பொறுத்த மட்டும் இன்னைக்கு காலகட்டத்தில் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எல்லாமே அவசரமா இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ராகுல் காந்தியை பாத்தீங்கன்னா அருண் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.